வணக்கம். என்றும் நண்பர் அன்பே சிவம். அன்பே சிவம். ஏற்கனவே பேசிட்டு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவேன். அவங்க மாதிரி பெரிய புக்காக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனிதன் அணுவை கடந்து பார்க்கறது தான் வந்தான். மனிதனோட படைப்பு அணுவை கடந்து பார்க்கணும். அப்போ அந்த புக்கில் அணு வரைக்கும் தான் இருக்குது. அணுவை கடந்து பார்க்குற அளவுக்கு அந்த புக்கில் இல்லை. அதனால் விஞ்ஞானம் வரைக்கும் தான் இருக்குது, ஞானம் வரைக்கும் இல்லை. ஞானங்கிறது சத்தியத்தை தேடுறது தான் ஞானம். அப்போ அது விஞ்ஞானத்தை கடந்தால் தான் அது தெரிய வரும். அது புறத்தில் சுற்றினா தெரியாது. அது கருவறைக்குள்ளே இருக்குது. அணுங்கிறது கருவறைக்குள்ளே சத்தியம்னு இருக்குல்ல, அந்த சத்தியத்தை கூட எண்ணியை செஞ்சதில்ல. அந்த அதுக்கு பேர் கடவுள். என்னை யார் படைச்சாங்களோ எண்ணிய மாதிரி இந்த பூமியில் வேறு யாருமே இல்லையே. இந்த கைரேகை செஞ்சது யார்? இந்த இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்க, இந்த சுவாசம் வடிக்கிட்டே இருக்க, இதை செஞ்சது யார்? நான் என்னெல்லாமல் போடுறேன், அரைச்சி வெளியில் வருங்க. இவங்களை வெளி கிரைண்டர்லேயே நின்றுட்டேங்க. இந்த கிரைண்டர் யார் ஓட்டுதா? அது ஓட்டுறது எப்படியே தான் வட்டி உடஞ்சிருமா, இல்லை இது உடையாமல் இருக்குமா, இதை பாதுகாக்கலாமா, இதுக்கு எது வழி இருக்கா அப்படின்னா அதை கண்டுபிடிக்கும் போது தான் அதில் பெரிய இருக்குது. அப்போ அந்த இது உடையாது. அதனால தான் சொல்லி போயிட்டா நோய் வராது, மரணம் இல்லை. பிரச்சனை இல்லை அப்படின்னாலே நோய் வராது. நோய் வராதுனாலே அப்போ நோய் வரும். அந்த இடத்துல இருக்குது. அந்த புக்கில் அந்த நீங்கள் போய்கிட்டு பயணத்தில் அவன் அணு வரைக்கும் அணுவை கடந்து பார்க்குற இடத்துல இருக்குது. அணுவுக்கு அந்த பக்கம் தான் உட்காந்துருக்கான் ஞானி. சத்தியமும் அந்த பக்கம் தான் இருக்குது. அது கருவறைக்குள்ளே தான் அது இருக்குது, அன்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அணுவை கடந்து அது மனிதனுக்கு உண்டு. மற்ற ஜீவராசி அணுவை கடக்க முடியாது. அணுவை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அணுவை கடந்தேன்னா பேரின்பம் சொல்லிட்டு போயிட்டேன். நான் சொல்ல பேரின்பம்னு நான் சொல்லலை, கருவறைன்னு நான் சொல்லலை, கோயில்னு நான் சொல்லலை, சாமின்னு. அப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அலசி ஆராய்ச்சி சிந்திச்சு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது மனிதனை நீங்கள் நேசித்தா தான் அதை பிடிக்க முடியும். நீங்கள் ஒருத்தருக்கு தலையெழுத்து எப்படி எழுதியா, அவன் மோசம் இவன் மோசம் அந்த நாடு மோசம் இங்கே எப்படி மோசம், எல்லோரும் கடைசி மோசம். நீங்கள் என்னென்ன சொல்லுதீங்களோ அதுதான் நீங்கள் எழுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எழுதுறது தலையெழுத்தை கரெக்டாக எழுதுங்க. எழுதும்போது அணுவை கடந்துங்க, உண்மையாக இருக்கேன்னு அர்த்தம். நான் நல்லா இருக்கணும், இதுதான் என்னோட வேலை. நீ நல்லா இருக்கணும், அது உன்னோட வேலை. இதை தான் எடுக்கும். நான் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டேன்னா முடிச்சு, அவ்வளோ. அப்போ அது அணுவை கடந்து பார்த்தா பேரின்பம் இருக்குது. அங்கே தான் கருவறை, கோயில், சாமி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் தத்துவம் இறைவன் இருக்கான்னு சொன்னான். கடவுள்னு யாரோ சொல்லிட்டு போனான். அப்போ இதை கடந்து பார்த்தா கடவுள் வேறு, தெய்வம் வேறு. நீங்கள் தெய்வத்துக்கும் கடவுளையும் ஒன்றா பார்க்கலாம். கடவுளுக்கு உருவம் கிடையாது. அவன் வெட்ட வெளியாக இருக்கான், ஆகாயமாக இருக்கான், சூரியமாக இருக்கான். அவன் உங்ககிட்ட அப்போ உடம்பு மலரும். அதுக்கு தான் வந்தான். அது போதும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையில் உங்கள் கர்மாவை கழிக்க உங்கள் கையில் என்னெல்லாம் இருக்குது, அந்த உடம்பை விட்டுட்டு அதுக்கு மேலே என்னெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிற அத்தனையும் இந்த வெட்ட வெளி முழுவதும். அதனால் அதை தேடி தான் வந்தோம். அதை தேடியாச்சுன்னா வெட்ட வெளி முழுவதும் மூடும். அது வரைக்கும் இங்கே நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு எனக்குள்ளது என்னன்னா உனக்குள்ளது அப்படின்னாலே முடிஞ்சிடுச்சு. ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு. அதை எடுத்துட்டேன்னா ஞாபகம். ஒட்டுமொத்த உலகத்தை எடுக்கிறதுக்கு தான் இந்த இதுக்கு தான் வந்தோம். அந்த விளையாட்டில் விளையாடணும். துன்பம் இந்த விளையாட்டில் விளையாடணும். இந்த விளையாட்டை கடந்து பார்த்தா அந்த பக்கம். அப்போ அந்த விளையாட்டில் விளையாண்டவனையாவது நீங்கள் பார்க்கணும். வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி ஒரு கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, என்ன செய்து என்னன்னு பாருங்கள். அதெல்லாம் கடந்தது. சும்மா விஞ்ஞானத்தை கடந்ததுன்னா நீங்கள் எல்லாம் தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட 4 வரைக்கும் தான் இருக்குது. இந்த காற்று வரைக்கும் தங்கி காற்றை கடந்து ஆகாயம்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஆகாயம் அதுக்குள்ளே தான் எல்லா விஷயங்களும் இருக்குது. அதுதான் கருவறை. அதாவது அன்பால் தான் எடுக்க முடியும், ஆணவத்தால் எடுக்கிறது. தொடவே போயிட்டு வரும். ராட்டில் சுற்றினா நிப்பாட்டிட்டு ராட்டை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி உள்ளே ஓடிட்டு இருக்கலாம் ராட்டு. இந்த ராட்டை கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன்னா கொஞ்சம் உட்காந்து என்ன காரணம் பிறந்தேன், இதுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு என்ன இது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா இங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஓடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன ஓடணும், உள்ளுக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கியா. நீங்கள் வெளியே வண்டியில் கார்லேயோ பைக்லேயோ போனால் அதை விட உங்கள் உள்ளுக்குள்ளே அதை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதை நிப்பாட்டுன்னும் போதும்
பேரின்பம், பிரச்சனை இருக்காது, நோய் வராது. இதுக்கு வேறு எந்த வேஷமும் தேவையில்லை. எங்கேயும் காட்டுக்குள்ளே போயிருக்கணும், அதில் போய் மிதிக்கிட்டு கிடக்கணும், காலை வச்சு நிற்கணும், அது போட்டு அலையணும். ராஜா மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி இருக்கணும். ஆமாம், ராஜா தான். ஒட்டுமொத்த உலகத்துக்கு ராஜா அந்த மாதிரி இருக்கும். அப்போ ராஜாவை பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ஒட்டுமொத்த உலக ராஜா அவ்வளோ இதாக சொல்லுவாங்க. அதனால் அது தெரிஞ்சுட்டாலும் உங்களுக்கு வேலை முடிஞ்சு அவனோட முகம் அவனுக்கு பார்க்க தெரியாது. அப்படிங்கும்போது அப்படி ஒரு மனிதன் அந்த பாதையில் வந்திருக்கான் அவனோட அந்த ஞானி அது இதெல்லாம் என்ன சொல்லிட்டு போனோன்னா அதை தொடர்றதுக்கு ஞானியால் முடியும். ஞானின்னா யார்? தனியாக எங்கே இருந்தோ குளிச்சுட்டு வரான், அது வெடிச்சிட்டு வரான், இது வெடிச்சிட்டு வரான்னு இல்லை. நீ தான் அது. நீ தான் வெடிக்கணும். ஆமாம், வெடியை போட்டு மாலை இதில் போட்டு கொண்டாடி அதுக்கு தான் வந்துருக்கு. வேறு எதுக்குமே வரும். சந்தோஷமாக இருக்குது. வேறு எதுக்கு அடிமையாக கிடந்து முடிச்சு போட்டு அழுக்காக கிடக்கு. என்னெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள், அத்தனையும் அழுது தீரும் நன்று பிறகு நீங்கள் தான் அதை கலட்டணும். அதை கலட்டுன்னு சொல்லி தர்றது தான் வேலை. சந்தோஷமாக இருக்குது தான் வேலை. அதை தவிர இந்த உலகத்தில் பூமியில் வேறு எதுக்குமே வரல. வேலை வாங்கணும், நான் பெரிய ஆளாயிரணும் படிச்சுன்னு நம்ம படிச்சுட்டு வேலையில் ஒன்றும் இல்லை. வேலை ஏன் எதுக்கு படித்தோம்னே தெரியல, யார்ட்டில்லை. புக்கை அடித்தவனும், புக்கை கண்டுபிடிச்சவனும், படிக்க வச்சவனும், காலேஜ் கட்டினவனும், சந்தோஷத்தை எங்கே, நிம்மதி எங்கே? அந்த புக்கிலேயே அது இல்லை. சரி, எப்படி நீங்கள் கடப்படான்னு அவர் வாடி அவர் என்ன 4 காலேஜ் இருக்கும், ஒரு பேர் பட்டங்கள் போட்டு 4 ஒரு பேருக்கு பின்னால் எனக்கு ஒரு 5 எழுத்து இங்கிலீஷில் போட்டிருக்கு. அதுதான் மதிப்புன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிட்டு அதை கடந்து பார்க்கணும். பெரியவங்கன்னா உயிரை காப்பாற்றுறது. இப்போ அந்த புக்கில் அது இல்லையே. என்றும் வந்தவன் அன்பே சிவம். அன்பை தவிர உலகத்தில் அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளே இல்லை. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா உலகத்துலையும் எல்லா மக்கள்கிட்ட எல்லா ஜீவராசி எல்லா கொடி காய்கறி அத்தனைக்கு இருக்குது. எப்படி போய் நீ நான் மாட்டுக்கோ இதுக்கோ உணவு போட்டால் உனக்கு ஏன் போடணும்னு உனக்கு தெரியாது. உன்னையை பாதுகாத்துட்டேன்னா அது வாழும். என்று வந்தவன் அன்பே சிவம்.